சீக்கிரமே இந்த வெண்ணிலாவை அடித்து துரத்தி விட்டுட்டு நம்ம விஜய் காவேரி ஒன்று சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் நினைக்கிறீங்க மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டிவிட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க. சடனாக வெண்ணிலாவோட மாமா இந்த மாதிரி மாற்றி பேசுகிறதுக்கு இந்த மாதிரி பிரச்சனை பண்ணுறதுக்கு பின்னாடி இந்த பசுபதியும் ராகினி தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே விஜய் தெரிஞ்சுக்கிறாரு. இதனால் ரொம்ப ரொம்ப கோவத்தில் போயிட்டு பசுபதியை அடித்து வெளுக்கிறாரு. இதுக்கப்புறம் இதே மாதிரி நீ பண்ணேன்னா கண்டிப்பாக உன் பொண்ணோட கல்யாணம் எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகத்துக்கு சொல்கிற மாதிரி இருக்கும், நீ வெளியவே தளம் காட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மிரட்டிட்டு வராரு. நெக்ஸ்ட்டு வீட்டுக்கு ரொம்பவே கோவத்தோடு வராரு. வந்த விஜய் ஏ ராகினி எங்கே இருக்க, வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கத்துறாரு. இங்கே விஜய் போடுற சத்தத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா பேருமே வந்து பதறி அடிச்சுக்கிட்டு வராங்க. தாத்தா பாட்டி இங்கே அஜய் கூட பார்த்தீங்கன்னா என்ட்ரி கொடுக்குறாரு. என்னாச்சுன்னா எதுக்கு இப்படி ராகினியை கோவமாக கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. உன் பொண்டாட்டி எங்கடா, முதல்ல வர சொல்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கத்திட்டு இருக்கிறாரு. இங்கே தாத்தா பாட்டிக்கு ஒன்றுமே புரியலை. என்னப்பா ஆச்சு, எதுக்காக இப்போ வந்து நீ இவ்வளோ கோவமாக இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. நான் சொன்னேன்ல தாத்தா, நான் போயிட்டு வெண்ணிலா மாமா கூட பேசும்போது அவர் நான் சொன்னதெல்லாம் ஏற்றுக்கிட்டாரு. அவர் வெண்ணிலாவை கூப்பிட வரேன்னு சொல்லிட்டு தானே சொன்னார். ஆனால் இங்கே வந்து எப்படி அவர் வந்து சடனாக வந்து நம்மளுக்கு எதிராக மாறினார்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா? இதுக்கு எல்லாத்துக்கு பின்னாடியும் இந்த ராகினியும் பசுபதி தான் பெரிய வேலையாக பார்த்துருக்குறாங்க. அவங்கள நல்லா உசுப்பேற்றி விட்டு நம்மளுக்கு எதிராக திருப்பி விட்டுருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் இருந்துக்கிட்டு சொல்கிறாரு. இதை கேட்ட தாத்தா பாட்டிக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்குது. என்ன விஜய் சொல்கிற, நீ சொல்கிறதில் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. அட ஆமாங்க தாத்தா, அவங்களுக்கு தெரியலையா வெண்ணிலாவோட மாமாவும் வெண்ணிலாவும் என்ன பேசினாங்கன்னு சொல்லிட்டு? கான்ட்ராக்ட் விஷயம் வந்து அவங்களுக்கு எப்படி தெரிய வாய்ப்பு இருக்குது? அப்போவே எனக்கு சந்தேகம் ஸ்டார்ட் ஆச்சு. அதனால தான் நான் போயிட்டு வெண்ணிலாவோட மாமாவை தனியாக கூப்பிட்டு பேசி பார்த்தேன். அப்போ கூட அவர் உண்மையை சொல்லலை. அவர் நல்லா நான் அடித்து தான் உண்மையை வாங்கினேன், அப்புறம் தான் அவர் வந்து உண்மையை சொன்னார் அப்படின்னு இங்கே விஷயத்தை வந்து நம்ம விஜய் வந்து சொல்கிறாங்க. இது செஞ்ச வேலை தானே இது, காவேரியை நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு காவேரிக்கு இப்படிலாம் வந்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஆமாம் தாத்தா, அதான் அந்த பசுபதியை இப்போ தான் ஒரு கை பார்த்துட்டு வந்தேன். இந்த ராகினியை தான் இப்போது என்ன பண்ணுறேன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராகினி பக்கமாக போகிறாங்க. இங்கே விஜய் பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு அச்சோ நம்ம தான் விஷயம் தெரிஞ்சு போச்சு, நம்ம தான் எல்லாத்தையும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராகினி அப்படி பயத்தோடு இருக்கிறாங்க. ரொம்பவே கோவத்தோடு பார்த்திங்கன்னா விஜய் ராகினி பக்கம் வராங்க. உடனே அஜய் இருந்துக்கிட்டு இருண்ணா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இதனால் பேசி தீர்த்துக்கலாம், நான் எதுக்கு நீ இவ்வளோ கோவப்படுற அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாரு விஜய். உடனே பார்த்தீங்கன்னா இனி இப்போ தள்ளி போகிறையா இல்லை இப்போ நடக்கிறதே வேற, ஒழுங்கான்ட்டு ஓரமாக போயிட்டு நில்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் ரொம்பவே கோவமாக கத்தவும் இங்கே அஜய் வந்து அமைதியான்ட்டு விளைவிக்கிறாரு. இங்கே ராகினி பக்கமாக விஜய் போயிட்டு அப்படி செம்ம கோவத்தோடு வந்து உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ இப்படிலாம் பண்ணுவ, உன்னை பல டைம் சொல்லிட்டேன், நீ காவேரி விஷயத்தில் தலையிடாத, காவேரிக்கு பிரச்சனை உண்டு பண்ணன்னு சொல்லிட்டு நினைக்காத, என்னை நீ வேறு மாதிரி பார்ப்பேன்னு சொல்லிட்டு உன்னை நிறையா டைம் நான் வார்ன் பண்ணிட்டேன். மறுபடியும் நீ எதுக்கு அந்த தப்பையே பண்ணிகிட்ருக்கிற? உன்னை இந்த வீட்டில் விட்டு வச்சுருக்கனால தானே நீ இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கிற. கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ராகினியை பிடிச்சி வெளியே தள்ளுறதுக்காக விஜய் போகிறாரு. உடனே அஜய் இருந்துக்கிட்டு, நான் ப்ளீஸ் எனக்காக இந்த ஒரு டைம் மட்டும் ராகினியை மன்னிச்சிரு, கண்டிப்பாக இதுக்கப்புறம் இதே மாதிரி இவ பண்ண மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாரு. ஆனால் விஜய் இருந்துக்கிட்டு எதையுமே கேட்குற மாதிரி இல்லை. என்னால் முடியவே முடியாது அஜய், போயிட்டு வந்து நீ வாழையை பாரு, நான் வந்து உனக்காக தான் வந்து இவ இந்த வீட்டில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன். ஆனால் இவ பண்ணுறது ரொம்பவே கேவலமான வேலையாக இருக்குது, அதனால் இதுக்கப்புறமும் நான் பார்த்துட்டு பொறுமையாக இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராகினி அப்படியே அடிக்கிறதுக்காக போகிறாரு. உடனே தாத்தா பாட்டி இருந்துக்கிட்டு விஜய் கொஞ்சம் பொறுமையாக இருப்பா, இதனால பேசிக்கலாம்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. என்னங்க தாத்தா நீங்களும் இப்படி பேசுகிறீங்க, இவ எவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணியிருக்கிறான்னு தெரியுமா, வெண்ணிலாவும் உங்கள் மாமாவையும் நம்மளுக்கு எதிராக திருப்பி விட்ருக்குறா, இதனால் எனக்கு எவ்வளோ அசிங்கம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் சொல்லிகிட்டு இருக்கிறாரு. சரிப்பா விடு, இந்த ஒரு டைம் மட்டும் நீ மன்னிச்சு விட்டுரு, இதே மாதிரி இந்த பொண்ணு மறுபடியும் பண்ணுச்சுன்னா நீ இப்போ எடுத்த முடிவை அப்போ எடுத்துக்கோ, நாங்கள் தடுக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் சமாதானப்படுத்தி தாத்தா பாட்டி வந்து பேசுகிறாங்க. விஜயும் சமாதானம் ஆயிடுறாரு. உங்களுக்காக தாத்தா நான் விடுறேன், இதுக்கப்புறம் இந்த பொண்ணு இந்த மாதிரி செஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக வந்து என்னை வேறு மாதிரி பார்க்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிட்டு இங்கே ரொம்பவே கோவமாக தன்னோட ரூமுக்கு போகிறாரு. இங்கே தப்பிச்சோம் பொழைச்சோன்னு சொல்லிட்டு இங்கே ராகினி அப்பா நிம்மதி, இப்போ தான் எப்படியோ இந்த விஜய் வந்து அமைதியாக போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசுக்கு சந்தோஷப்படுறாங்க. சாரதாம்மா காவேரி நினச்சி ரொம்பவே வருத்தப்படுறாங்க. என்னடி காவேரி,
எதுக்கு இப்படி உடஞ்சி போயிருக்கிற, உன்னை இப்படி பார்க்குறதுக்கே எனக்கு கஷ்டமாக இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றும் அழுதுட்டுருக்குறாங்க. உடனே காவேரி இருந்துக்கிட்டு சாரதாமாவை சமாதானப்படுத்துகிறாங்க. என்னம்மா பேசுகிற, நான் நல்லா தான் இருக்கிறேன், நீ எதுவும் ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க. எதுக்காக காவேரி இப்படிலாம் பொய் சொல்கிற, உன்னை எனக்கு தெரியாதா, எப்போதுமே வந்து நீனு மனசில் அவ்வளோ கவலையை வச்சுக்கிட்டா ஆனால் வெளியே எதுவுமே நடக்காத மாதிரி எங்களுக்காக நடிப்பி, அதே மாதிரி தான் இப்போயுமே நடிச்சிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க. எது நடந்தாலும் நல்லதுக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிக்கிட்டு போக வேண்டியதாம்மா, நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு இங்கே நம்ம காவேரி வந்து சொல்கிறாங்க. அடுத்து குமரன் நிவினுக்கு கால் பண்ணுறாரு. கால் பண்ணி நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாரு. இதை கேட்ட நிவின் ரொம்பவே ஷாக் ஆகுறாரு. இன்னும் நான் இவ்வளோ பெரிய விஷயம்லாம் நடந்ததா, எனக்கு எதுவுமே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கிறாரு. நிவின், இதுதான் இப்போ பார்த்தேன்னா டாப்பில் இருக்குது, இந்த விஷயந்தான் இப்போ வந்து ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு, என்ன நீ பார்க்கலையா எதையுமே, என்ன பண்ணுறதுனே தெரியாமல் நாங்கள் வந்து முழிச்சிட்ருக்குறோம். அந்த வெண்ணிலா பொண்ணு எப்படி இருந்தது, இப்படிலாம் பண்ணுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டுருக்குறாங்க. இப்போ என்னன்னா காவேரியோட லைஃப் என்ன தான் ஆக போகுது, நீங்கள் எதுவுமே ஸ்டெப் எடுக்காமல் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கிறாரு. என்னத்தடா ஸ்டெப் எடுக்க சொல்ல, இப்போ இந்த பொண்ணு வந்து விஜய் தான் தன்னோட புருஷன்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருக்கு. இப்போ போயிட்டு நம்ம என்ன தான் பேசுகிறது, காவேரியோட வாழ்க்கையை நினச்சா எனக்கு ரொம்பவே கவலையாக இருக்குடா நிவின் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. ஆனால் விஜய் வந்து சட்டப்படி காவேரிக்கு தான் ஹஸ்பண்டு, சரியா, அந்த வெண்ணிலாக்கெலாம் கிடையாது. அந்த வெண்ணிலா வந்து விஜய் அடையணும்னு எதுனாலும் பேசிகிட்டு இருக்கோம். நம்ம தான் வந்து விஜய் காவேரியை சேர்த்து வைக்கணும். அவரும் வந்து ஒரு முடிவோடு தானே இருக்கிறாரு, காவேரி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசார விரும்புகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம நிவின் இருந்துக்கிட்டு சொல்கிறாரு. ஆமாம் நிவின், நீ சொல்கிறதான் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குமரனுமே சொல்கிறாங்க. இங்கே கங்கா போயிட்டு நம்ம காவேரிக்கிட்ட வந்து பேசுகிறாங்க. என்னடி இப்படிலாம் நடக்குது, உனக்கு இதை பற்றி தெரியுமா, என்ன அந்த வெண்ணிலா என்னென்னமோ சொல்லிகிட்டு இருக்கிறா, ஆல்ரெடி அவங்க 2 பேத்துக்கு கல்யாணம் ஆகிடுச்சுலாம் வந்து சொல்கிறாளே, அதெல்லாம் உண்மையா, இதை பற்றி எதுவுமே உன்கிட்ட விஜய் சொல்லலையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம காவேரி வந்து விஜய்க்கு சப்போர்ட்டாக தான் கங்காட்ட வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. இந்த விஷயம் எதுவுமே என்கிட்ட வந்து விஜய் சொல்லலக்கா, இது வந்து அவ்வளோ பெரிய விஷயமா விஜய் வந்து நினச்சிருக்க மாட்டார். ஏன்னா வெண்ணிலாவை பற்றி எவ்வளவோ விஷயம் சொல்லியிருக்கிறாரு முன்னே இருந்தே. ஆனால் இந்த விஷயத்தை எதுக்காக என்கிட்ட மறைக்கணும், அவர் எந்த ஒரு தப்புமே பண்ணலக்கா, எனக்கு விஜய் மேலே முழு நம்பிக்கை இருக்குது. காதலிக்கிற டைமில் வந்து அந்த டைமில் வந்து எவ்வளவோ ப்ராமிஸ் பண்ணியிருக்கலாம், ஆனால் அது கடைசி முடிய வந்து போகும்னு சொல்லிட்டு நம்மளால் வந்து உறுதியை சொல்ல முடியாதுல்ல. அந்த மாதிரி வந்து நம்ம வெண்ணிலா வந்து லவ் பண்ண டைமில் வந்து நம்பிக்கை கொடுக்குற மாதிரி விஜய் எதுனாலும் பேசியிருப்பார். அதெல்லாம் நம்ம தப்பு சொல்ல முடியாதுல்ல. அந்த பொண்ணு தான் வந்து ஏதோ பெரிய நம்பிக்கை துரோகம் விஜய் பண்ண மாதிரி ஏமாத்துன மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்கு. அந்த பொண்ணு இருக்கும்போதா விஜய் நீ கல்யாணம் பண்ணி ஏமாத்தினாரு, அதுவும் அந்த பொண்ணு எங்கே இருக்குன்னே தெரில, நம்ம விஜய்க்கு ரொம்பவே கஷ்டப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காவேரி இருந்துக்கிட்டு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இங்கே காவேரியை பார்க்கும்போது கங்காவுக்கு ஒன்றுமே புரியல. இப்போ கூட விஜய் மேலே இவ்வளோ பாசம் வச்சுருக்கிறாளே இந்த பிரச்சனையெல்லாம் எப்போ முடிஞ்சு காவேரி வந்து விஜய் கூட சேர போகிறான்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு நம்ம விஜயுமே பார்த்தீங்கன்னா காவேரிக்கு கால் பண்ணி பேசுகிறாங்க. நடந்த எல்லா விஷயத்தையுமே காவேரி கிட்ட வந்து சொல்கிறாங்க. நான் சொன்னேன்ல காவேரி, எல்லாமே ஓகேவாக தான் போச்சு, நான் உங்ககிட்ட கூட கால் பண்ணி சொன்னேன், நான் எவ்வளோ சந்தோஷத்தில் இருந்தேன்னு தெரியுமா, நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்து ஒரு வீட்டில் வாழ போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எல்லாமே தலைகீழாக மாறிடுச்சு. ஆனால் இதுக்கு பின்னாடி அந்த பசுபதி ராகினி செஞ்ச வேலை தான் இதுக்கு மொத்தமும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நம்ம விஜய். உடனே பார்த்தீங்கன்னா நம்ம காவேரிக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்குது. எனக்கும் இது ஒரு மிகப்பெரிய டவுட்டாக தான் இருந்தது. ஏன்னா நீங்கள் அவ்வளோ நம்பிக்கையாக சொன்னீங்க, ஆனால் இப்படிலாம் நடக்கும்போது இதுக்கு பின்னாடி யாரோ இவங்களை ஏற்றி விட்டு தான் பண்ணுற மாதிரி இருந்தது. இப்போ நீங்களே சொல்கிறீங்க அவங்களுக்கு அதுக்கெல்லாம் திருந்தாத ஜென்மங்க, என்னை பழி வாங்கணும், என்னை சந்தோஷமாக இருக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன வேணால் பண்ணுற ஆளுங்கதே, அதனால தான் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி இருந்துக்கிட்டு சொல்கிறேன். இங்கே விஜய் ரொம்பவே உடஞ்சி போயிட்டுன்னு காவேரி கிட்ட வந்து பேசுகிறாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல காவேரி, மனசுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அந்த வெண்ணிலா பண்ண வேலையினால என்னால் வெளியே தலை காட்ட முடியலை. இந்த பிரச்சனையை நான் எப்படி தான் முடிச்சு கட்ட போகிறேன்னு சொல்லிட்டு தெரியலை. நான் என்னோடய மனச்சாட்சிப்படி தான் இருக்கேன், நான் யாரையுமே ஏமாற்ற கிடையாது. என் மனசில் நீ மட்டும்தான் இருக்க, என் பொண்டாட்டி, எனக்கு எல்லாமே நீ தான் காவேரி. வெண்ணிலா ஒன்லி என்னோடய ஃபாஸ்ட் லைஃப். இதே மாதிரி எத்தனையோ பேர் லைஃப்பில் இருந்திருக்கும். இதெல்லாம் எதுக்கு பெருசாக எடுத்து இப்படி பேசுகிறாங்கன்னே தெரியல. இந்த மீடியாக்காரங்க கேட்குற கேள்வியெல்லாம் எதுவுமே பிடிக்கல அப்படின்னு இங்கே விஜய் ரொம்பவே ஃபீல் பண்ணி கண்கலங்கி பேசிகிட்டு இருக்கிறாரு.
இங்கே விஜய் ஃபீல் பண்ணுறத பார்த்துட்டு காவேரிக்குமே ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. நீங்கள் எதை நினச்சி கவலைப்படாதீங்க, நான் உங்கள் பக்கம்தான், அவள் சொல்கிறதெல்லாம் நான் நம்பலையே, எனக்கு உங்களை பற்றி தெரியாதாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. சரி காவேரி பாரு, எனக்கு நீ புரிஞ்சுக்கிட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜய் இருந்துட்டு காலை வச்சிடுறாங்க. இங்கே நெக்ஸ்ட்டு நம்ம காவேரி யோசிக்கிறாங்க, இந்த பிரச்சனையை நம்ம இப்படியே விட்டுறக்கூடாது, பாவம் விஜய் எவ்வளோ கவலைப்படுறாரு, கண்டிப்பாக இந்த டைமில் வந்து நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்க விஷயத்த சொல்லணும், மறைச்சோன்னா இதனால் வந்து நம்ம விஜய்க்கு கொடுக்குற மிகப்பெரிய தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு காலையில் எழுந்தோடனே பார்த்திங்கன்னா காவேரி வந்து வெளியே போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பி இங்கே தாத்தா பாட்டி வீட்டுக்கு போகிறாங்க. இங்கே காவேரி வந்ததுமே பார்த்திங்கன்னா தாத்தா பாட்டி இங்கே விஜய் எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. ராகினி வெண்ணிலா எல்லாருமே இருக்கிறாங்க. இங்கே ராகினி வந்து பார்த்திங்கன்னா எதுக்காக இவ இங்கே வந்தா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அப்படியே செம்ம கோவத்தோட நிற்கிறாங்க. இங்கே காவேரி இருந்துக்கிட்டு தாத்தா பாட்டி விஜய் கிட்ட வந்து சொல்கிறாங்க, உங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமான விஷயம் சொல்ல போகிறேன், அதுக்காக தான் நான் இப்போ உங்களை தேடி வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டால் இங்கே எல்லாருக்குமே ரொம்பவே ஷாக்காக இருக்குது. இங்கே விஜய்க்கு ஒன்றுமே புரியலை, என்ன காவேரி என்னதான் சொல்கிறதுக்காக வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அப்படி குழப்பத்தோடு நிற்கிறாங்க. இன்னொரு பக்கம் இந்த ராகினிக்கு பயங்கர ஷாக்காக இருக்குது. ஒருவேளை விஜய் வேணான்னு சொல்லிட்டு முடிவெடுத்துட்டாலோ, இவ்வளோ பிரச்சனை நடக்கும்போது டிவோர்ஸ் கொடுக்கலான்னு சொல்லிட்டு முடிவெடுத்து தான் வந்திருக்காளோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு தப்பான எண்ணம் போயிட்டுருக்கு. இங்கே விஜய் பக்கத்தில் நம்ம காவேரி வராங்க. வந்ததுமே நம்ம விஜய் கையை பிடிச்சி தன்னோட வயிற்றில் வைக்கிறாங்க. உங்ககிட்ட இத்தனை நாள் என்ன விஷயம் சொல்லணும்னு சொல்லிட்டு நான் நினச்சினோ அதை இப்போ வந்து நான் சொல்ல போகிறேன் அந்த உண்மையை. நான் உங்கள் வீட்டுக்கு ஒரு குட்டி வாரிசு வரப்போகிறாங்க, ஒரு குட்டி விஜய் ஒரு குட்டி காவேரி வரப்போகிறாங்க, அதை தான் நான் உங்ககிட்ட இத்தனை நாள் சொல்லணும்னு நினச்சேன். சொல்ல வேணான்னு சொல்லிட்டு நான் இந்த வெண்ணிலா பிரச்சனை முடியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவெடுத்து தான் இருந்தேன். ஆனால் இதுக்கப்புறமும் இதை மறைக்கிறது வந்து என் மனசு சரியாக படலை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஷயத்தை நம்ம காவேரி போட்டு உடைக்கிறாங்க. இதை கேட்ட தாத்தா பாட்டிக்கு நம்ம விஜய்க்கு சந்தோஷம் தாங்க முடியலை. இதை கேட்ட மறு நிமிஷமே நம்ம விஜய் இருந்துக்கிட்டு காவேரியை தூக்கி சுற்றுறதா இருக்கட்டும், ஹக் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த மாதிரி பல விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இந்த வெண்ணிலாவுக்கு வந்து தலையில் இடி விழுந்த மாதிரி தான் இருக்குது காவேரி சொன்ன விஷயம். அப்படியே பார்த்திங்கன்னா அப்படியே ஷாக்காகி நிற்கிறாங்க. ஒரு பக்கம் ராகினிக்கு அதுக்கு மேலே என்ன இவ்வளோ பெரிய குண்டை தூக்கி இவ போடுறா, அப்போது இதுக்கப்புறம் இந்த விஜய் வெண்ணிலாவை விஜய் காவேரி பிரிக்கவே முடியாதா, வாய்ப்பே கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா சரியான கோவத்தில் இருக்கிறாங்க. இதுக்கப்புறம் இந்த காவேரி தான் இந்த வீட்டுக்குள்ளே இருக்க போகிறா ராஜ்யம் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்போவாச்சும் நம்ம காவேரி விஜய் கிட்ட உண்மையை சொன்னது ரொம்பவே சந்தோஷம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாட்டா, பாய்.